வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழ் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வளைகுடா பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் சுகாதார அமைச்சராச்சே டிவி நோக்கு நம்மளெல்லாம் கூப்பிட போறாங்க. வாங்க. தமிழ் வெற்றி நடை ஓடு என்னும் தலைப்பில் இரண்டாவது எடிஷனாக நாளை நடைபெறவிருக்கிற மாரத்தான் போட்டியை தொடங்கி வைக்கிற சிறப்பான வாய்ப்புக்கு முதலில் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் தினந்தோறுமான நடைப்பயிற்சி அல்லது ஓட்டப்பயிற்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு இன்றியமையாத ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ஜப்பான் டோக்கியோவுக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு ஹெல்த் வாக் என்கின்ற ஒரு திட்டத்தை பார்த்தோம். 8 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு ஹெல்த் வாக் பாதை. இருமருங்கிலும் மரங்களை நட்டு இருக்கைகள் போட்டு விழிப்புணர்வு வாசகங்களை வைத்து அது மாதிரி வைத்திருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களிடத்தில் சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்தவரை 38 மாவட்டங்களிலும் அப்பொழுது அந்த ஹெல்த் வாக் திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறோம். உலகத்திலேயே ஹெல்த் வாக் திட்டம் 38 இடங்களில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு செயல்படுத்தப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மிக சிறப்பாக இன்றைக்கு பெரிய அளவிலான விழிப்புணர்வும் அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அதில் நடப்பவர்களுக்கு ஹெல்த் செக்அப் மற்றும் ஹைட்ரேஷன் இலவசமாக தருகிற அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அனைவருமே இதை முன்னெடுத்து தினந்தோறும் உடற்பயிற்சி நடப்பது ஓடுவது என்பதை முன்னெடுக்க வேண்டும் என்பது இன்றைக்கு இன்றியமையாத ஒன்று. அந்த வகையில் இந்த 8 கிலோமீட்டர் தூரம் என்பதை ஜப்பானில் எதற்காக வைத்திருந்தார்கள் என்று கேட்டபோது 8 கிலோமீட்டர் நடந்தால் ஒரு 10,000 அடிகளை எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒரு 10,000 அடிகளை வைக்க வேண்டும் என்கின்ற அளவில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே நாம் தமிழ்நாட்டிலும் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இன்றியமையாத இந்த உடற்பயிற்சி இன்றைக்கு உலகுக்கு எடுத்து சொல்லுகிற வகையில் இந்த தமிழ் வெற்றி நடை ஓடு என்கின்ற ஒரு சிறப்புக்குரிய தலைப்போடு நாளை நடைபெறுகிறது. அதில் இந்த பகுதியில் வசிக்கிற அனைவருமே பங்கேற்று சிறப்பிப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கும். எனவே அதை நானும் தொடங்கி வைக்கிற அந்த நல்ல வாய்ப்பு என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்பு. நீங்களும் ஹாஃப் மாரத்தான் ஓடுவீங்க. அதையும் சொல்றீங்க. அமைச்சர் அவர்களோடு மன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வாங்க. ஐயாவோட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஓட போறோம், நடக்க போறோம். குழந்தைகள்லாம் நடக்கிறது ஃப்ரீ. ஸோ அதனால வந்து கிட்ஸ் ஃப்ரீயா வந்து எல்லாரும் வந்து ஆரோக்கியமா வாங்க நடக்கலாம். நன்றி. அதே மாதிரி முதல் 5 இடங்கள் பிடித்த எல்லா ரன்னர்ஸுக்குமே வந்து அமைச்சர் கையால உங்களுக்கு மெடல் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாரும் வாங்க. நாளைக்கு வந்து சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்கலாம். தமிழ் வெற்றி நடை ஓடு நாளைக்கு அமைச்சரோட நாங்கெல்லாம் ஓட ரெடி. நீங்க சந்திக்கலாம் களத்துல. நன்றி.